Hi guys, welcome back to my channel. என் பேர் பிரபா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம சேனல் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி மானிட்டைசேஷன் ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் போயிட்டு நம்ம ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்கு நம்மளுக்கு கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து வெரிஃபிகேஷன் பின் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் அந்த குட் நியூஸ். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக ஆசையாக இருக்குது. ஸோ நம்ம சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ இந்த 2.5 வருஷத்தில் நம்ம வீடியோ ரெகுலராக போஸ்ட் பண்ணல. நம்ம அப்பப்போ தான் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுறதுனால நம்ம யூடியூப்பில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியல. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கிறதுனால நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுட்ருந்தோம். ஸோ நம்மளுக்கு அதில் 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுச்சு. ஸோ அப்புறம் நம்மளுக்கு ஏப்ரல் 30ஆம் தேதி தான் நம்மளுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆணுச்சு. ஸோ அன்றைக்கே ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்கு நம்ம இப்போ இருக்கிற அட்ரஸை நம்ம ஆட்சன்ஸில் கொடுத்துருந்தோம். ஸோ அவங்க 14ஆம் தேதி மே 14ஆம் தேதி நம்மளுக்கு இந்த பின்னை மெயில் பண்ணாங்க. ஸோ 14லேருந்து இன்றைக்கி 27ஆம் தேதி நம்மளுக்கு இந்த பின் ரிசீவ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட நான் போஸ்ட்மேன்கிட்ட ஒரு 2-3 டைம் சொல்லி வச்சுருந்தேன். இருந்தாலும் அவங்க எடுத்துகிட்டு வரல. ஏன்னா இந்த லெட்டர் 3 நாள் ஆகுது. ஸோ புது ஆள் அவர் தான் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ எப்படியோ ஒரு வழியால் நம்மளுக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நம்மளுக்கு ஆட்சன்ஸ் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸோ இப்போது இந்த பின்னை நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டோம்னா நம்ம அட்ரஸ் வெரிஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு நம்ம வீடியோ வியூஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பேமெண்ட் வரும். பேமெண்ட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோவில் ப்ளேஸ் ஆகிற ஆடுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ஆட் கம்பெனிக்காரங்க தான் நம்மளுக்கு பணம் கொடுப்பாங்க. யூடியூப்பில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் எடுத்துகிட்டு ஒரு 45% எடுத்துகிட்டு மிச்சம் நம்மளுக்கு 55% கொடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கு அதுக்காக தான் இந்த பின் வெரிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த பின்னில் நம்ம அட்ரஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்கும். நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் த்ரெஷ்ஹோல்டை பார்த்திங்கன்னா $100 நம்ம எப்போ ரீச் பண்ணுறோமோ அப்போ நம்ம அக்கௌண்ட்டில் அந்த பணம் க்ரெடிட் ஆகும். ஸோ நம்ம சேனல் ஆரம்பித்து 2.5 வருஷத்தில் இப்போ தான் நம்மளுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிருக்கு. இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோக்கெலாம் பேமெண்ட்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஒரு சில வீடியோ நல்ல வியூஸும் போயிருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் இது வரைக்கும் பேமெண்ட் கிடையாது. இனிமேல் தான் நம்மளுக்கு பேமெண்ட் கிடைக்கும். இனிமேல் நம்ம போடுற வீடியோஸ்க்கு அதுக்கேற்ற வியூஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு மணி ஜென்ரேட் ஆகும். ஓகே, இந்த லெட்டரை பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தேன். என் பேர் பிரபாகரன்ட்டு. ஸோ அந்த சேனலில் குக்கிங் வீடியோ அப்புறம் இந்த பிஸ்னஸ் வீடியோ இந்த ஃபார்மிங் பற்றின சின்ன சின்ன வீடியோஸ்லாம் போட்டுட்ருந்தேன். அப்போது நம்ம வீடியோவில் கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு பொழப்பு அப்படின்ட்டு நம்மளை ஒரு இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு கமெண்ட்டு. ஸோ இதை எதுக்கு இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முன்ன பின்ன தெரியாதவங்க இல்லை. ஸோ நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. அவங்க பேரெலாம் நான் சொல்ல விரும்பலை. அது தெரிஞ்சவங்கன்றத விட சொந்தக்காரங்க கிடையாது. ஆனால் ரிலேட்டிவ்ஸ் அப்படி சொல்லலாம். என்ன ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் மீனிங் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. சொந்தக்காரங்கன்னா டச்சிங்காக இருக்குது, ரிலேட்டிவ்னால் கொஞ்சம் நார்மலாக இருக்குன்றனால சொல்கிறேன். ரிலேட்டிவ் நம்ம நம்ம வீடியோ அவங்களுக்கு யாருக்கும் நம்ம ஷேர் பண்ணல. நம்ம சொந்தக்காரங்களே நம்ம ட்ரோல் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பண்ணால் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு கமெண்ட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு கமெண்ட் பண்ணாங்க. பாருங்கள், இன்றைக்கி இது பொழப்பு. ஏன்னா யூடியூப் இப்போ நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் அவங்க டேலண்ட்டை வெளியில் கொண்டு வராங்க. பார்க்குறதுக்கே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. நிறைய விஷயம் யூடியூப்லேருந்து கற்றுக்குறோம். ஸோ நானும் யூடியூப்பில் அதுக்கு தான் நம்ம இந்த சொசைட்டிக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணலாம், நம்மளுக்கு தெரிஞ்சது ஏதாவது ஒரு 4 பேருக்கு யூஸ் ஆகிற மாதிரி வீடியோஸ் பண்ணுறது, சும்மா என்டர்டெயின்மெண்ட்டிங் ஏதாவது ஒரு ஃபன்னாக ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்தேன். பட் நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறப்பயே நம்ம டிமோட்டிவேட் பண்ணுறது, இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணுறது, அவமானப்படுத்துறது, அதுக்கு குரூப்பே இருக்கும். அது எனக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் பொதுவாக ஒரு குரூப் இருக்கும். ரொம்ப வெகு சிலர் நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சேனலில் நம்மளுக்கு இப்போ மானிட்டைசேஷன் ஆகி இது பாருங்க இன்றைக்கி இது ஒரு பொழப்பாகவே ஆயிடுச்சு.
வந்து அவங்களுக்கு ஸ்லிப்பர் ஷாட் கொடுக்குற மாதிரி நம்ம கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து ஐடி வெரிஃபிகேஷன் ஆகிடுச்சு. இதுலேருந்து நம்ம வந்து பேமெண்ட் சம்பாதிக்கலாம். அது வந்து லட்சங்கள் கோடிகள்னு நான் சொல்ல வரல. ஜஸ்ட்டு நம்மளோட முயற்சிக்கு ஏதோ ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கிதில்ல, ஒரு ரெவன்யூ கிடைக்கிதுன்னா அது ஒரு பெரிய விஷயம். நம்ம இதை பெருசாக நினைக்கிறோமோ இல்லையோ, மற்றவங்க வந்து நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மேலே போட்டி போடுறது கூட ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயந்தான். ஆனால் பொறாமப்படுறது, நம்மளை இழிவுபடுத்துறது, இந்த மாதிரி சீப்பான விஷயத்தில் நம்மளை வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து எனக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஸ்லிப்பர் ஷாட்டு நான் கொடுக்கல, கூகுள் ஆட்சன்ஸே கொடுத்துருச்சு. ஓகே கைஸ், இப்போ நீங்களும் வந்து உங்களோட கோலை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. உங்களை 4 பேர் டிமோட்டிவ் தான் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை நான் இதில் பண்ண போகிறேன், இந்த வேலையில் ஜாயின் பண்ண போகிறேன், இதாக போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்களோட ஆசையை, உங்களோட முயற்சியை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, எல்லோரும் எத்தனை பேர் வந்து நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனால் 95% பேர் நம்மளை வந்து டிமோட்டிவ் பண்ணுறது, நம்மளால் முடியாது, நம்மளை வந்து இழிவுபடுத்த தான் பார்ப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இருங்க. உங்களோட விஷயத்தை யார்ட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம், உங்களுக்கு வந்து ஒரு நல்லது நடந்ததுக்கப்புறம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து எனக்கு நடந்தது இதுதான். இப்போ வந்து இதில் நம்மளுக்கு வந்து 6 டிஜிட் பின்னு வந்திருக்கும். இந்த பின்னை வந்து நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் பின் வெரிஃபிகேஷனில் வந்து நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு வந்து நம்ம அட்ரஸ் வெரிஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம போடுற வீடியோஸ்க்கெலாம் பேமெண்ட் வரும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏப்ரல் 30ஆம் நம்மளுக்கு மானிட்டைசேஷன் என்ன ஆச்சு. அதுக்கப்புறம் 27ஆம் இன்றைக்கி வந்து இது ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து யூடியூப்பில் வந்து பெருசாக ஒன்றும் ஏர்ன் பண்ணல. ஏன்னா நம்ம செலவு பண்ணதெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா இதெல்லாம் வந்து $100 ஒரு விஷயமே இல்லைன்ற அளவுக்கு இருக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணி வாங்க அதை வந்து ஆட்சன்ஸில் போட்டு அட்ரஸ் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ரிமூவ் சைடு எட்ஜஸ்ன்னு போட்டிருக்கு. ஆனால் நம்மளுக்கு வந்து இது பிரித்தா தூக்கி போட்டுருவோம். ஸோ வந்து இது ஒரு மெமரிஸு. இந்த ஸ்ட்ராப் வரைக்கும், சைடு ஸ்ட்ராப் வரைக்கும் ஃபுல்லாக வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதை நம்ம மடக்கிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதை நம்ம அழகாக அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு வந்திருக்க அந்த பின்னை தூக்கி நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டால் போதும், நம்ம அட்ரஸ் வெரிஃபை ஆகிடும். வாங்க அது பண்ணலாம். ஸோ முதல்ல பண்ணுறப்ப நீங்கள் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா மிஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு 3 அட்டெம்ப்ட் தான் இருக்குது. அதனால் ஓகே, நம்ம அட்ரஸ் வெரிஃபிகேஷன் இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இனிமேல் இது வந்து நம்மளுக்கு யூஸ் இல்லை. இருந்தாலும் இது நம்மளுக்கு வந்து ஒரு மெமரி. அதனால் அதை நம்ம பத்திரமா வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நீங்களும் உங்களோட கோலை நோக்கி நீங்கள் வந்து மூவ் ஆகிட்டு இருப்பீங்க. அதுக்கு வந்து தடங்களாக நிறைய பேர் வரலாம், இல்லை வந்து நீங்களே கூட உங்களுக்கு தடையாக இருக்கலாம். அதெல்லாம் வந்து நீங்கள் பொருட்படுத்தாமல் நீங்கள் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்களும் வரணும். நீங்கள் செய்ய போகிறத யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. அந்த விஷயம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் யார்கிட்ட வேணாலும் சொல்லுங்கள். அது பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை வந்து படிப்பாக இருக்கலாம், இல்லை வந்து இல்லை யூடியூப்பாகவே கூட இருக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ண தான் பார்ப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் கேர் பண்ணிக்காதீங்க. உங்களால் முடியும்னு நீங்கள் நம்புனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் கைஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.